Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமே பார்க்க போறோம்னா இக்ஸியான் சாகா டிடின்ற அனிமே சீரிஸோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸை நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த அனிமே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல வர எபிசோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் போரிங்கா போற மாதிரி தெரியல, ஆனா போக போக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃபுல் ஸ்டோரியும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ணோடனே போன எபிசோடோட கண்டினியூஷன் தான் காட்டுறாங்க. கடைசியாக நம்ம பசங்க எல்லாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த பக்கம் அந்த ஃப்ளோரா பொண்ணு இருந்தா பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட பேசினவன் அவன் என்ன பண்ணுறான், ஒரு சின்ன ஒரு விலங்கு மாதிரி இருக்கு, அதை வந்து அனுப்பி விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி செய்யின்றா. அது நம்ம ஆட்களை நோக்கி போக அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. மறுபடியும் டேஜாவோ மாதிரி நடந்தது திரும்ப நடக்குது. அந்த எருக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவனும் முழிச்சு பார்த்துட்டு அதே ஹாஸ்பிட்டலா அதே டாக்டரா என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்க அந்த டாக்டர் வந்துட்டு என்ன முடிச்சிருக்க, உங்க உயிரை காப்பாற்ற முடிஞ்சுது, ஆனால் உங்க முட்டையை காப்பாற்ற முடியல, 2 முட்டையும் போயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ 2 கோல்டன் எக்ஸும் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கேங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா கேபிட்டலுக்கு தான். கேபிட்டலுக்கு போய் அந்த பிரின்சஸுக்கும் அந்த ராஜாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. கூட நம்மளும் போயிட்டு இருக்காரு. ஏன்னா கேபிட்டலில் ஏதாவது வழி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சஸ் சொல்லுவாங்க. உனக்கு எப்படி கரெக்டாக தெரியும்? அங்கே போனால் நான் திரும்பி என்னோட உலகத்துக்கு போயிடுவேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, கன்ஃபார்மாலாம் என்னால் சொல்ல முடியாதுப்பா, உனக்கு வந்து ஏதாவது ஹிண்ட் கிடைக்கும் தான் நினச்சேன். அது ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியுமா? உன்னால் அந்த ஆல்மா கியரை யூஸ் பண்ண முடியுது. அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ணும்போது நீ மேலேருந்து கீழே விழுந்த, அதாவது நீ விழுந்ததை வச்சு நாங்கள் ஒலிவிடாலேருந்து வந்திருப்போம்னு சொல்லிட்டு யோசிக்கிறோன்ற மாதிரி சொல்லு. அப்படின்னா என்னன்ற மாதிரி தான் நம்மால் கேட்குறா. அதுக்கு ஸ்டீல் என்ன சொல்கிறாருன்னா, ஒலிவிடான்றது இதுக்கு முன்னொரு காலத்தில் இங்கேருந்து ஒரு லேண்டா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து ஸ்கையில் போயிடுச்சு. அங்கே வந்து அவங்க வாழ்றதா சொல்கிறாங்க இக்ஸியான்றவங்க. அந்த இக்ஸியானுக்கும் இந்த ஆல்மாக்கும் ஒரு உள்ள பயங்கரமான கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி சொல்ல, இது பார்த்தா கேம் வேர்ல்டு மாதிரி தான் இருக்கு, கையில் இருக்க உலகமா, இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன்ற மாதிரி சொல்ல. அப்படின்னா அந்த ஆல்மாக்கும் இக்ஸியானுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்ற மாதிரி கேட்குறான். ஆமா பெரிய சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி ஸ்டீல் சொல்ல, என்ன ஃபர்ஸ்ட் இந்த ஆல்மாவை யூஸ் பண்ணது அந்த இக்ஸியான் தானே அப்படின்ற மாதிரி தான் கேட்குறான். உனக்கு எப்பறம் இது தெரியுன்ற மாதிரி சொல்ல, எப்பா எத்தனை கேம் ஆடிருக்கான் நானு, இதெல்லாம் சப்பா மேட்டர்ப்பா, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டன்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இப்படி அவங்க பேசிட்டே வந்துட்டு இருக்கா. சடனாக எல்லாரும் ஸ்டாப் ஆகிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சின்ன விலங்கு வந்து இவங்க முன்னாடி நின்றுட்டு கியூட்டா பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னை வந்து தத்தெடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. இதை பார்த்த உடனே நம்ம மெய்டு ஸ்டீல் எல்லாருமே ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. பயங்கர கியூட்டா இருக்கு பார்க்கறதுக்கே. ஆஹா இதை அடாப்ட் பண்ணி வளர்க்கலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. இதை பார்த்தா நம்மால் சரியான காண்டாயிரம். சரி வாங்க கேபிட்டலுக்கு போனோம், டைமில் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு நடக்க ட்ரை பண்ணுறான். இல்லடா இது வந்து இங்கே நிற்குது, இதுக்கு ஏதோ பசிக்குது போல, ஏதோ சாப்பிட கொடுக்கலாமான்ற மாதிரி கேட்க, சாப்பிட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போற, இதை நீயே வந்து வளர்க்க போறியா கடைசி வரைக்கும், பைத்தியக்காரத்தனம் பண்ணாத அப்படின்ற மாதிரி நம்ம மெய்டை பார்த்து அவன் கத்திட்டு இருக்கான். எதுக்காகன்னு தெரியல, ஏதோ சர்டன் ரீசன் இருக்கு போல இவனுக்கு. நீங்க ஹியூமனிட்டியை காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விலங்கினத்தை காப்பாத்துறீங்க, அந்த மாதிரி காப்பாற்றும் போது பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை அதுக்கும் சேர்த்து தான். ஏன் அப்படி சொல்றான்னா, அது வந்து உனக்கு சொன்னாலும் புரியாது, அதனால நான் சொல்றது கேளு, ஒழுங்கா இந்த விலங்கு வந்து இங்கேயே விட்டுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல. அது பார்த்தா கியூட்டா ஃபேஸ் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கு. இது எப்பரா தனியா விட்டுட்டு வருதுன்ற மாதிரி தான் அந்த மெய்ட் கேட்டுட்டு இருக்காங்க. ஏமா உனக்கு தெரியாதுமா, நான் எங்க ஊர்ல இருக்கும்போது எத்தனை அனிமல் சேனல் பார்த்துருப்பேன், டிஸ்கவரி, நேஷனல் ஜியோகிராஃபின்னு ஏகப்பட்டது பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்ததுன்னா தெரியுமா, இந்த விலங்கு செத்தே போனாலும் கேமராமேன் நகரவே மாட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அதுதான் வைல்டர்னஸ், அதாவது காட்டோட நியதி. அதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். வீக்கானது சாவும், ஸ்ட்ராங்கானது வாழும். அதுதான் காட்டோட சட்டம். காட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம உலகத்துக்கும் அது அப்ளிகபிள். ஏன்னா அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கீங்க. அதனால இப்போ இந்த உயிரினத்தை நீ காப்பாற்றி வளர்த்தான்னு வச்சுக்கேன், அதுக்கு வந்து அந்த வைல்டர்னஸ், அதாவது அந்த காட்டுத்தன்மை வந்து கிடைக்காது. காட்டில் வாழ்கிற மனுஷங்க எப்படி வெளியே வந்து அவங்களால வாழ முடியாதோ அதே மாதிரி தான் விலங்குகளுக்கும். அது வந்து அதுதான் அதோட இடம். அதை விட்டு நம்ம வெளியே கொண்டு வந்தோம்னா அது வந்து தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உனக்கு வந்து சுருக்கமாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீ வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்க, உன்னை வந்து வெளியே வலிச்சுன்னு வந்துட்டு ஒரு காட்டில் விட்டு உனக்கு எப்படி இருக்கும், அங்கே உன்னால் சர்வைவே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இதுக்கும். அது வந்து காடு தான் அதோட வீடு. அங்கேருந்து அதை நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம்னா அது மிகப்பெரிய தப்பு. அந்த காட்டில் வாழ்றதோ சாகிறதோ அதோட திறமை. அது சர்வைவல் பண்ணணும்னா அது ஸ்ட்ராங் ஆகணும். அதை விட்டுட்டு நீங்க அதை காப்பாத்துறேன் கீப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அதோட லைஃபை கெடுக்காதீங்க, உங்களோட லைஃபை கெத்துக்காதீங்கன்ற மாதிரி தத்துவெல்லாம் பேசிட்டு இருக்கான். எதுக்காகடா இவன் இவ்வளோ சீரியஸ் ஆகிறான்ற மாதிரி தான் அங்கே இருக்கவங்கலாம் பார்த்துட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு அனிமலி இதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கா இவன் இவ்வளோ கத்திட்டு இருக்கான், ஏன்டா இவ்வளோ சீரியஸ் ஆகிற அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சஸ் கேட்க, ஏமா நான் சொல்றது கேளுங்கம்மா, அது எங்கேயே விட்டு வந்துருங்க, பெரிய பிரச்சனை ஆகுன்ற மாதிரி தான் கத்திட்டு இருக்கான். கான்ல என்ன பண்றான்னா, கல்லு தூக்கி அந்த விலங்கு மேலே அடிச்சுட்டு அதை ஓட்டி விட்டுட்டு வாங்க வாங்க நம்ம போகலாம், டைம்ல வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே கேபிட்டலுக்கு போகணுன்ற மாதிரி ஆட்களை கூட்டிட்டு அங்கே வந்து போயிடுறான். அந்த விலங்கு பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருந்து இவங்களே பார்த்துட்டு இருக்கு. இவன் கல் எடுத்து அடிச்சிருப்பான் பார்த்தீங்களா, அது கல்லே கிடையாது, ஏதோ ஒரு பழம் போல, இது சாப்பிட்றதுக்காக போட்டிருக்கான். இவன் மனசுல வந்து ஏதோ ஒன்று இருக்கு, ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டான், ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு மறைச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த எரிக்கோட மிலிட்ரி கேம்பை தான் காட்டுறாங்க. அங்கே அவனோட சோல்ஜர்ஸ்லாம் உட்காந்து பேசுறாங்க. இவனுக்கு வந்து என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவர் வந்து பயங்கரமா அடிபட்டிருக்கு, நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணலாம், கூடிய சீக்கிரம் குணமாயி வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொஞ்ச நாளைக்கு லீவ் எடுக்க போறாரான்னு நான் கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாம அந்த ஒரே ஆள்கில்ல 2 வாட்டி தோத்துருக்காரு, அதனால ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். நம்ம தான் என்கரேஜ் பண்ண
பண்ணணும், அவருக்காக நம்ம வெயிட் பண்ணுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்றது கரெக்ட் தான், அவர் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நம்ம எல்லாமே ப்ரே பண்ணுவோம், கூடிய சீக்கிரம் அவர் வருவாரு, நம்ம எல்லாம் வந்து வேண்டிட்டு இருப்போன்ற மாதிரி தான் அவனை சொல்றானுங்க. அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கானுங்க. ஏன்னா இந்த மாதிரி சுப்பீரியர்ஸ் எல்லாம் போயிட்டு அவங்க பொசிஷனை யார் எடுக்கலாம்னு பார்ப்பானுங்க. இவனுங்க பார்த்தானுங்க அவன் தோத்தது கூட பெரிய விஷயமா எடுத்துக்காக அவனுக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்கே நீட்டாக ஒருத்த ப்ளூ கலர் முடி வச்சு என்ன பேசுறான்னா, அந்த பிரின்சஸ் எப்படியாவது நம்ம பிடிக்கணும், நம்மளோட எருக்கு சமாவாலே பிடிக்க முடியல, எனக்கு தெரிஞ்ச ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்காக தான் அவர் லீவ் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்த நம்மளே பார்த்துக்கணும், ஏன்னா அதான் நம்மளோட மிஷன், ஸ்பெஷல் பிரிகேட் இன்காக்னிட்டோ அப்படின்னு சொல்றான். இவங்களோட கேங் பேர் போல இதை கேள்விப்பட்ட உடனே எனக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லாட்ஜில் தான் தங்கிட்டு இருக்காங்க. ஏன்டா நீ அப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லையா, அது பார்க்கறது ரொம்ப கியூட்டா தானே இருந்தது, அதுக்கு எதுக்கு அவ்வளோ ஓவரா பண்ணன்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது, மூடிட்டு போய் சாத்திட்டு படுங்கப்பா, எனக்கு டயர்டா இருக்குன்ற மாதிரி போய் பார்த்து தூங்கிடுறான். தூங்கத்துக்கு முன்னாடி என்ன யோசிக்கிறான்னா, அந்த விலங்கு என்ன பண்ணுதுன்ற மாதிரி வச்சுட்டு அதெல்லாம் விட்டுறலாம், அது எப்படி இருந்தாலும் வைல்டில் வந்து அதோட வாழ்க்கையை வாழட்டும், நம்ம வாழ்க்கையை வாழலான்ற மாதிரி தூங்கிட்டு இருக்க. ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு சொல்லிட்டு இருக்கான். எழுச்சி பார்த்தா அவன் மேலே ஏதோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு சொன்னா இவ்வளவு கேவலமான ட்ரீம்ஸ் இருக்கு. நீ முடிச்சு பார்க்கறான், முடிச்சு பார்த்தா எதிர ஏதோ மான்ஸ்டர் இருக்கு. அலர் அடிச்சு ஏந்துக்கிறேன், எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க என்னடா ஆச்சுன்னு சொல்லி. அது மான்ஸ்டர்லாம் இல்ல, அந்த பொடிவான் இருக்கு பாத்தீங்களா, அந்த அனிமல் தான் இவனை துரத்திட்டு வந்துட்டு இருக்கு பின்னாடியே. இவன் வந்த பிறகு இவன் கதவை திறந்து இவன் ரூம் உள்ளே வந்து மேலே உட்காந்து வச்சு போல. இதை பார்த்து இவன் கத்திட்டு இருக்க, என்னடா இதை பார்த்து கத்திட்டு இருக்க, உனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போலப்பா, அதனால தான்ப்பா இது துரத்திட்டு வந்திருக்கு, இந்த விலங்கினத்தை விட விடாதப்பா, நம்மளே வச்சுக்கலான்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் முடியவே முடியாது, இது துரத்தியே ஆகணும், எனக்கு இது பிடிக்கவே இல்லை, எப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா, இது இங்க வச்சிருந்தா நமக்கு தான் ஆபத்து, உங்களுக்கு வந்து இது புரிய மாட்டேங்குது, இது பார்க்கறதுக்கு தானே சின்னதாகுது, சாப்பிட்டு அப்புறம் பெருசாகி ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஆயிடும், அதுக்கப்புறம் யாராலையும் இதை பார்த்துக்கவே முடியாது, சொல்றது கேளுங்கன்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். இந்த ஸ்டீலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனிமலை ரொம்ப பிடிச்சிருக்க போல, பெட்ஸ் தான் இந்த ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. இவன் வழிஞ்சுக்கிட்டே இதை நம்மளே வச்சுக்கலாம்ப்பா, பார்க்கறது ரொம்ப கியூட்டா இருக்கு, இது எப்படி இப்படி ஹேட் பண்ற மஞ்சனாடாடின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மெய்டு இருக்காங்கல்ல மரியா, அவங்களும் அதை தான் சொல்றாங்க, பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்குப்பா, நானே வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆம்பளை கலர்ல பேச, நீ அம்மா இதுக்கு மட்டும் பார்த்தா இப்படி ஆம்பளை கலர்ல பேசுறன்ற மாதிரி தான் நம்மால் பார்த்துட்டு இருக்கான். இந்த அனிமல் நீ பார்த்துக்கலன்னா என்ன, இதை நான் வளர்த்துக்கிறேன், இதுக்கு வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், நீ சாத்திட்டு உன் வேலையை பாடுறான்ற மாதிரி மெய்டு வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த விலங்கினத்தை. அப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்மால் விடுற மாதிரி இல்லை, மீட்டிங்கை போட்டு அது எப்படியாவது வந்து இங்கேருந்து தூக்கி போட்டுருங்க, நான் இப்போவே சொல்கிறேன், அப்புறம் ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து தூக்கி கூட போட முடியாது, அது ரொம்ப பெருசாகிடும் போக போக, அதுக்கேற தனியாக சோறு போடுவா, உனக்கு சொன்னா புரியாதான்ற மாதிரி சொல்லிடு, இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, இது ஏன்டா நீ தூக்கி போடணும்னு சொல்கிற, உனக்கும் இதுக்கும் என்ன பிரச்சனை, ஏதோ பக்கம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னதான் உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி கேட்கவும், சரி நான் உனக்கு வந்து உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், இருந்தாலும் சொல்லிடுறேன், நீ அந்த க்ரீச்சரை பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறல, ஆனால் உன்னோட டியூட்டி என்னன்னு மறந்துட்டியா, நம்ம எல்லாருமே இந்த பிரின்சஸோட சர்வெண்ட், அவங்கள பாதுகாத்து அந்த கேபிட்டல் கூட்டு போகிறதா நம்மளோட வேலை, ஆனால் அதை நீ மறந்துட்டு இருக்க, பிரின்சஸை காப்பாற்ற வேண்டியதுதான் நம்மளோட வேலையை தவிர இந்த விலங்கினத்தை பார்த்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும், சீல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு, ஆதி காலத்துல ஆர்த்தர்ன்ற ஒரு லெஜெண்டரி ஸ்வாட்ஸ்மேன் இருந்தாரு, அவரோட பவருக்கு யாருமே ஈடு இணையே கிடையாது, ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் மட்டும் இல்லாம ஸ்கில்ஸும் நிறைய இருந்தது, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பக்கவா போடுவார், அவரோட போட்ட ஸ்ட்ராட்டஜில இருந்து நிறைய எனிமிஸை தோக்கடிச்சு நிறைய மக்களை காப்பாற்றிருக்காரு, இந்த நாட்டோட ஹீரோன்னு கருதப்பட்டவர் அவரு, இங்க இருக்க எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும், அப்படி இருந்த அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், அது என்ன தெரியுமா, எனக்கு போனீங்கன்னா ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு. இதை சொல்லிட்டு இவன் வந்து மூஞ்சி அப்படியே ரெட் கலர் ஆகுது, ஐயோ நீ சொல்றதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காயா, இதோ மோட்டிவேஷனலா பேசுறேன்னு பார்த்தா இந்த மாதிரி கர்மாந்திரம் பிடிச்ச கதை ஏகிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். டே நீ ஏன்டா இவ்வளோ கத்திட்டு இருக்க, இவ்வளோ சீரியஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லையே, அது பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கடா அதை விருத்துட்டு இருக்குன்ற மாதிரி கேட்க, நம்மளால அப்படியே முறைச்சிக்கிட்டா இருக்கா, ரெண்டு பேரும் சண்டை நிறுத்துங்க, பாயிண்ட்லெஸ்ஸா இருக்கு, இதுக்கு மேலே இந்த விஷயத்த பேச வேண்டிய அவசியமே இல்லை, என்னோட சர்வன்ஸோட ஆசையை வந்து நான் நிறைவேற்றணும், அதனால அந்த பெட்டை நம்மளே வச்சுக்கலான்ற மாதிரி அந்த பிரின்சஸ் சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. உன்னை சும்மா விட மாட்டேன்டான்ற மாதிரி அந்த எலிக்குட்டியை பாட்டு நம்ம ஹீரோ முறைச்சிக்கிட்டே இருக்க, அதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத சமயத்தில் அவர் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் ஒரு ஹண்டர், என்னோட லெவல் 161, நான் ஆடாத கேமும் இல்லை, நான் அன் பண்ணாத அனிமல்ஸும் இல்லை, உன்னை எப்படி அன் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு ட்ராப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்க, பின்னாடி நம்ம ஸ்டீல் கத்தி எடுத்து வைக்கிறாரு, எதுக்கு அதை வாங்குறேன்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லப்பா ஹன் பண்ணி நமக்கு சோறு செய்யலான்னு தாப்பா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, மூடிட்டு போன்ற மாதிரி துரத்தி விட, அதுக்கப்புறம் அந்த கேச்சிங் நெட் எடுத்துட்டு வரான், நான் ஒரு ஹண்டர், என்னோட லெவல் 161, உன்னை கேட்ச் பண்ணி தூக்கி எங்கேயாவது குப்பையில் போடுறப்பன்னு பிடிக்கிறது தான் வரான், பின்னாடி கன் எடுத்து நம்ம மேடு தலையில வைக்க, அந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுது, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லம்மா கொசு பிடிக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்மளால வந்து இப்போ சமாளிச்சுட்டு இருக்கான். பிளான் ஏ பிளான் பி ரெண்டும் ஃபெயில் ஆயிடுச்சு, பிளான் சியை போடுறேன் பாரு, பாய்சன் ஃபுட் வச்சு உன்னை நான் சாவடிக்கிற ரெசிபி எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்மளால் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்தில் அந்த பிரின்சஸ் வந்து என்ன கர்மாந்திரம்டா இதுன்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லாமா குக்கிங் ட்ரை பண்ணுறேன்னு மாதிரி சொல்ல, அப்படின்னா நீயே டேஸ்ட் பாருன்றாங்க. ஐயோ இதை டேஸ்ட் பார்த்தா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்ல மறுபடியும் ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. இந்த பைத்தியக்கார பண்ண வேலையில எனக்கு ரிப்போர்ட்ஸ் மேலே ரிப்போர்ட்ஸ் வருது, எனக்கு என்னதான் பிரச்சனை எங்ககிட்ட தெளிவாக சொல்லுன்ற மாதிரி கேட்கவும், ஒரு ஸ்பாட்ஸ்மேனுக்கு திறமை மட்டும் போதும், அது ஒரு வெல் மேனர்டா இருக்கணும், ஒரு பெட்டை வந்து எப்படி பார்த்துக்கணும்னு தெரியல, அது ஒரு சின்ன பிராணிடா, பார்க்கறதுக்கு எவ்வளோ அப்பாவை மாதிரி இருக்கு, இது ரொம்ப கியூட்டா
இருக்கு. இதை போய் ஏன்டா நீ சாவடிக்கணும் ட்ரை பண்றேன்ற மாதிரி தான் நம்ம ஸ்டீல் கேட்டுட்டு இருக்காரு. சரி சரி என்னோட ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லாரும் கவனமா கேளுங்க. எனக்கு பெட் அலர்ஜி அப்படின்ற மாதிரி சொல்றான். அலர்ஜினா என்னன்ற மாதிரி அவங்க கேட்க என்னோட லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அலர்ஜினா பெட்டுக்கும் எனக்கும் ஆகாது, அது பக்கத்துல வந்தாலே எனக்கு வந்து தும்பல் அதுக்கப்புறம் நோய்கள் மாதிரி வந்துடும், அதுதான்லாம் நான் ஒதுக்கி வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்ல. அப்படி நீ சொல்றது எனக்கு வந்து நல்லா புரியுது, ஆனா அது உன் தலைமையில தானே உட்காந்துட்டு இருக்கு, நீ சாதாரணமா இருக்கன்ற மாதிரி இந்த பிரின்சஸ் சொல்லு. இடியாட தலைமையில உட்காந்துன்னு சொல்லிட்டு அந்த இது வந்து துரத்திட்டு இருக்கான் இவன். ஏன்டா ஏதோ அலர்ஜி கிலர்ஜின்னு அதுனா நார்மலா தான் இருக்க, ஒழுங்கான காரணத்தை சொல்லுன்னு சொன்னா நான் ஒழுங்கான காரணத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லு. அந்த பிரின்சஸ் ஒரு பஞ்சு விடுறாங்க. பரதேசி நாய், ஒழுங்கான காரணத்தை இப்ப நீ சொல்லல, என்ன ஒன்னு ட்விஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கியா நீ? நீங்க யார காமெடி தான் பண்ண சொல்ல, உன்னோட உண்மையான ஸ்டோரியை சொல்றான்னா நீ பாட்டுன்னு ஏதோ மொக்க போட்டுட்டு இருக்க. நீ உருட்டை என்னாலே கண்டுபிடிக்கும் போது நல்ல உருட்டாதான் உருட்டாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லவோ. சரி என்னோட உண்மையான ஸ்டோரியை நான் சொல்றேன். அது ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீ காமெடி தான் பண்ணிட்டு இருக்க, சீரியஸா சொல்லுன்ற மாதிரி சொல்ல. அப்பவும் நம்ம என்ன பண்றான்னா சரின்னு உண்மையை சொல்லிடுறான். அவன் சின்ன வயசுல இருக்கும்போது மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருந்ததா, இவனும் வீட்டுக்கு போயிட்டு இருந்தா சைக்கிள்ல ஏதோ ஒரு அழுவுற சத்தம் கேட்டிருக்கு. என்னடான்னு சொல்லி திறந்து பார்த்தா அங்க 2 பூனை குட்டிங்களை யாரோ விட்டு போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபேட், அதாவது விதி, இந்த உயிரிங்களை காப்பாத்து அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதனால அதை 2த்தையும் நான் வீட்டுக்கு கொண்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படின்னா என்ன, உங்க வீட்டுல இருந்து ஒத்துக்கல, தூக்கி திரும்ப மழையில போட்டுக்கிறாங்க, இதனால தானே நீ ரொம்ப இப்படி ஆயிட்டுக்கிற, தான் ப்ராப்ளமான்ற மாதிரி கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்க வீட்டில் வந்து நான் கன்வின்ஸ் பண்ணி அதை வந்து அலோ பண்ணிட்டேன் வளர்க்கறதுக்கு. அப்படின்னா என்ன, வளர்க்கும் போது அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, ஏதாவது ஏடா கூட ஆயிடுச்சா, அதனால தான் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி நம்ம ஸ்டீல் கேட்கறாரு. அதுவும் இல்லை, அதெல்லாம் எதுவுமே நடக்கல, எங்க வீட்டில் அலோ பண்ணிட்டாங்க, நல்லா தின்னு கொழுத்து போய் தான் கிடக்குது. பிரச்சனை என்ன தெரியுமா, அதுங்க 2த்தோட உயிரையே நான் தான் காப்பாத்தினேன். ஆனா 2 கேட்டுக்கும் என்ன பிடிக்கவே பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் என் மூஞ்சில கீறி விட்டுருப்பா. இதனால தான்ப்பா நான் எப்பவுமே கியூட்டான பெட் வந்து தூக்கூடாதுன்னு நினைக்குவேன், இதான் என் பிரச்சனைன்னு சொல்லு. டேய் நீ சொல்றத பார்த்தா பாவப்படுறதா இல்ல சிரிக்கிறதாட்டே தெரியலேன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கர்மாந்திர பிடிச்ச கதையை தான் ஏதோ காவிய கதை மாதிரி ஒழிச்சு வச்சுட்டு இருந்தியா, அதனால தான் சொல்றேன் அந்த கியூட் பெட்லாம் வேணாம்ப்பா, அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வரும், நம்மளே அடிக்கும்பா, அது நம்ம வளர்த்தோம்னா உயிரை காப்பாத்துறேன், நம்மளே அடிக்கும்ன்ற மாதிரி தான் அவன் கத்திட்டு இருக்கான். டேய் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா அந்த ஒரு மட்டமான ரீசனுக்காக இந்த உயிரினத்தெல்லாம் தூக்கி போடலாம் முடியாது. நீ இப்போ மனசை திறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீ அந்த பெட்டை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண, அதுவே வந்து கியூட்டா உனக்கு வந்து திருப்பி கொஞ்சம் இடத்துக்கு இடம் கொடுக்கும். முன்னாடி நடந்த மாதிரி நடக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி அந்த பிரின்சஸ் சொல்ல. இவனும் பார்த்தீங்கன்னா அவன் மனசை தந்து பெட்டை கொஞ்சலான்னு சொல்லிட்டு கையை எடுத்துட்டு போறா. அது பார்த்தீங்கன்னா லபக்கடி கையை பிடிச்சி கச்சிது. அட நாயை, இதை நான் அப்பவே நினைச்சேன்டான்னு சொல்லிட்டு செவுத்துல அடிக்காது, அங்கிருந்து பறந்து போயிட்டு நம்மால் செவுத்துலேயே முட்டிக்கிறான். எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி ஏற்கனவே ட்விஸ்ட் நடக்கும்னு சொல்லிட்டு உன்னை உயிரோட உடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் எடுக்க, அது ஹேமரா மாறிடுது மறுபடியும். அது நம்ம தோண்டு கிரீச்சரா, அதை வந்து எதுவும் பண்ணாதான்ற மாதிரி சொல்ல. இதை நான் கொண்டுட்டு தான்டா மறுவேளை பாப்பேன், கருமாரி ரெடி பண்ணுங்க, பாடியை கட்டுங்க, டெட் பாடியை நான் அனுப்புறேன்ற மாதிரி அந்த குட்டியை சாவடிக்கிறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கான். அவனுடைய ஆல்மா எனர்ஜி யூஸ் பண்ண ஸ்டீல் வந்து தடுக்க ட்ரை பண்றாரு, ஆனா அவராலே தடுக்க முடியல, அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு அடிப்பா பாருங்க, அது அங்கிருந்து ஈஸியா தப்பிச்சு போயிடுது. தம் தோண்டுக்கு இதுல எலி குச்சாட்டம் அடிக்கிற அடியில இருந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தப்பிச்சு போயிடுது. நம்மளும் சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்கா, அது அழகா எகிரி குச்சி ஓடிட்டு இருக்கு. எகிரி குச்சி மூஞ்சில ஒரு பொராண்டல் போட்டு அந்த பக்கம் தாவி கடைசியா என்ன பாத்தீங்கன்னா ஒரு டோராண்டா மாட்டிக்குது. அவ்வளவுதான், வசமா மாட்டிக்கினியா எலி குச்சி, உன்னை வந்து டெட் பாடி ஆக்குறோம் பாரு, நம்மால் என்ன போடணும், ஓங்கி ஒரு அடி அடிப்பா, அவ்வளவுதான். கட்ரா பாடிய அட்ரா 10 மூலத்தை அண்ணாத்த ஆடுறான்ற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்க. அது பாத்தீங்கன்னா குங்ஃபு பாண்டா மாதிரி பறந்துகிட்டே இவனுக்கு ஒரு கிக்கு விடும், நம்மால் பிறண்டு போய் அப்படிக்கா விழுவான். அவ்வளவுதான், நாக் அவுட் ஆயிட்டான். மூக்குல ஒரு மார்க்கை போட்டு விட்டுச்சு அந்த அனிமல். ஐய போய் ஒரு எலி குஞ்சுகளை தோத்துட்டியன்ற மாதிரி அவனை கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. உன்னை கூடிய சீக்கிரம் ஒரு நாள் சூப் வச்சு குடிக்கல, என் பேரை மாத்திக்கிறேன்டான்ற மாதிரி நம்மால் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். பரவாயில்ல, நமக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்கன்ற மாதிரி இந்த ஸ்டீல் சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணி இந்த பக்கம் அந்த ஏற்க தான் காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்ப அந்த வேரியேஷன்ற பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான், இவனை பிக்கப் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கான். என்ன ஆனாலும் சரி உங்களை நான் ஃபாலோ பண்ணுவேன்ற மாதிரி சொல்ல, வந்துட்டியாடான்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஜாலியா எடுத்துட்டு போயிருக்கேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் வே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி டாடா, பாய் பாய்.